ஹலோ 11th ஸ்வாக்குட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா, கொஞ்சம் ஹெல்த் முடியல, அதனால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. பட் இருந்தாலும் நாளைக்கு உங்கள் ரிசல்ட்டு அது எப்படி அக்காவோட பாசிட்டிவ் வைப் இல்லாமல் இருக்கும், வந்தாச்சு அந்த வைபோட. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஹெல்த்தெல்லாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கேரிங். அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலாக்குட்டீஸ், நாளைக்கு ரிசல்ட்டே வரப்போகுது. ஆனால் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அதை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமான ஆப்ஷனும் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க, அது ஒரு பக்கம். இல்லை நீங்கள் நிறைய மார்க் எய்ம் பண்ணுறீங்களா, அதுவும் கிடச்சிரும். அப்படி இல்லையா, ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் இருக்குது, அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் நினைக்கிறத விட மார்க் கம்மியாக வந்திருக்கா, நம்ம ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் போட்டு மார்க் எடுத்துக்கலாம். இல்லை நெகட்டிவ் ரிசல்ட் வருதா, ஒன்றும் இல்லை, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினுடைய முன்னாடியே டைம் டேபிள்லாம் கொடுத்துட்டாங்க, அதையுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா. எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க செலாக்குட்டி. சொல்யூஷன் இல்லைனா தான் நம்ம ஒரி பண்ணுறது இருக்கும். சொல்யூஷன் இருக்கும் பொழுது ஒரி பண்ண தேவையில்ல, சரிங்களா. நெகட்டிவ் ரிசல்ட் வருதா, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அப்படியே தானே ஜூன் மாதத்துலேயே தானே திருப்பி வைக்கிறாங்க எக்ஸாமு, ஜூன் ஜூலை கிட்ட. அப்படியே எழுதி கிளியர் பண்ணிட்டு 12th போயிடலாம், சரிங்களா. நீங்கள் அதை மிஸ் பண்ணாதானே நெக்ஸ்ட் இயர் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் இறுக்கி பிடிச்சி படிச்சிருங்க, சரிங்களா. அதனால் எதுக்குமே ஒரி பண்ணாதீங்கடா, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். அப்படி நீங்கள் நெகட்டிவ் ரிசல்ட் வருதுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸு இம்பார்ட்டன்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன், அதை நீங்கள் படித்தாலே பாஸ் ஆயிடுவீங்க, சரியா. அதனால் இப்போயே மைண்டை வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க பாசிட்டிவாகவே. இல்லை கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க, இல்லை நல்ல மார்க் வரும், நெகட்டிவ் ரிசல்ட் வந்தால் கிளியர் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் மைண்டில் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க செலாக்குட்டீஸ். எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நிறைய செலாக்குட்டீஸ் வந்து இந்த 2 டேஸில் எக்கச்சக்க கமெண்ட்டு. ஸோ எனக்கு அதில் பாதி ரிப்ளைவே பண்ண விட முடியலப்பா. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நான் கமெண்ட்டுக்கு மட்டும் ஷார்ப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நிறைய செலாக்குட்டீஸ் அக்கா வீடியோ போடுங்கன்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸோ உடனே சரி வந்துட்டேன். ஸோ கமெண்ட்டுக்கு ஆக்சுவலி நான் வந்து சொல்லிடுறேன்ப்பா, வாயாலே சொல்லிடுறேன். கொஞ்சம் டைப்பிங் கொஞ்சம் இப்போதைக்கு ஹெல்த்தில் முடியலப்பா. ஸோ அதனால் வாயிலே கடன்னு சொல்லிடுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது, கடன்னு பார்த்துடலாம் இருங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதில் யாருக்கு நிறுத்தின கமெண்ட்டு, மேபி இதுவா, ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் மேபி 10th செலாக்குட்டீஸ் 10th செலாக்குட்டீஸ் இந்த ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங் கேட்டிருக்கீங்களப்பா. அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஆக்சுவலி நம்ம சேனல்லே கிளியர் எக்ஸ்பிளைனோட வீடியோ போட்டிருக்கேன்டா செலாக்குட்டீஸ். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை பாருங்கள், நல்லா கிளியராகவே சொல்லியிருப்பேன் அதில். அண்ட் வந்து அக்கா ஹாய் அக்கா, 11th ரிசல்ட்டில் 500+. ஓ 500+ எதிர்பார்க்குறீங்களா செலாக்குட்டி, கண்டிப்பாக கிடைக்கும், டோன்ட் வரி, வருத்தப்படாதீங்க, சரிங்களா. அண்ட் வந்து ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும். இஃப் ஐ டேக் 30 marks for 70 marks will they pass me adding. செலாக்குட்டி நீங்கள் வந்து 70 மார்க்குக்கு வந்து 15 மார்க் எடுத்தால் பாஸு. ஆனால் நான் 13 மார்க் எடுப்பேன், 2 மார்க் எடுத்து பாஸ் அதாவது 2 மார்க் போட்டால் பாஸ் பண்ணுவேன், போடுவாங்களா மேம் அப்படின்ற மாதிரி தானே கேட்க வரீங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குடா. நீங்கள் அந்த 13 மார்க்குமே ஆன்சர் ஷீட்டில் வந்து ஓரளவுக்கு ஆன்சர் கீ எழுதியிருக்கீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு 13 மார்க் வருதுனாலே கண்டிப்பாக 2 மார்க்குரியதையும் நீங்கள் இங்கேயே எழுதியிருப்பீங்க அந்த ஆன்சர் ஷீட்டில், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நீங்கள் வந்து நல்லா கிளாரிட்டியாக யோசித்துக்குங்க, சரிங்களா. ஸோ ஓரளவுக்கு ஆன்சர் கீ இருக்குது, 13 மார்க் நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னாலே அங்கங்கே சர்ச் பண்ணி வேறு எதுலையாவது ஆன்சர் கீ இருக்குன்னா இழுத்து பிடிச்சி பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரி பண்ணாதீங்க செல்லாக்குட்டி. ஸோ லால் OPYT அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன்ப்பா இப்போ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபார் பெருசாக டைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இருங்க உள்ளே போய் பார்த்துடலாம். ஐயோ நாட் கனெக்ட். நெட் ஆன் பண்ணல, ஒரு செகண்ட் செல்லாக்குட்டிஸ். ஸோ அதுக்குள்ளே நம்ம நெட் ஆன் ஆகிறதுக்குள்ளே வேறு பார்த்துடலாமா. அக்கா நான் ஃபிசிக்ஸில் 1 மார்க்கு கொஞ்சம் கரெக்டு, ஆனால் கொஞ்சம் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், பயமாக இருக்குது. டோன்ட் வரி செல்லாக்குட்டி, நீங்கள் அதுக்கு பயப்படவே தேவையில்ல. சரண்யா அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து எழுதுனதில் ஓரளவுக்கு வந்து நான் ஃபிசிக்ஸில் 1 மார்க் கொஞ்சம் கரெக்டாக, ஆனால் கொஞ்சம் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், பயமாக இருக்கக்கா. செல்லாக்குட்டி கொஞ்சம் கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் ஃபிசிக்ஸில் நீங்கள் 15 மார்க் எடுத்தால் பாஸ், ரைட். ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஆன்சருக்கு எழுதி ஒரு 13 12 கிட்ட நெருங்கிட்டீங்க அப்படின்னாலே, 2 மார்க்கு 3 மார்க் அதில் நீங்கள் ஓரளவுக்கு நெருங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாஸ் கிட்ட வந்துடும். அதில் நீங்கள் 1 வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பயப்படாதீங்கடா, பாஸ் மார்க் வந்துடும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னான்னு தெரியல, பட் லைக் போட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நம்ம ஃபுல்லாக போய் பார்த்துடலாமா. ரீட் மோர் இருங்கப்பா, நெட் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துகிட்டே இருக்கும்.
For 5 marks question, if content is there but is not perfect answer or somewhat perfect answer, how many marks would they give for 5 mark or minimum marks for அதாவது அவங்க என்ன கேட்க வராங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டினில் வந்து கண்டென்ட் இருக்குது பட் நாட் பர்ஃபெக்ட் கண்டென்ட்டு. ஸோ ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் கண்டென்ட்டு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க போல். மேபி ஆன்சர் கீ இருந்தால் டெஃபினட்டாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்கப்பா. இல்லை நீங்கள் ஓரளவுக்கு அப்படியே கதைக்கு தான் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம மார்க் கொடுப்பாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஆன்சர் கீயோட உங்களுடைய வேலை எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்கே கூட வர வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதனால் இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆன்சர் கீ எழுதியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான்ப்பா அந்த மதிப்பெண் அமையுது. நீங்கள் ஒரு 2 ஆன்சர் கீ தான் எழுதிருக்கீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. இல்லை ஒரு 3 ஆன்சர் கீ பாயிண்ட் எழுதிருக்கீங்கன்னா 3 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆன்சர் கீ செல்லாக்குட்டி. அது நம்ம எக்ஸாக்டாக கணிக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு ஒரு 2 to 3 மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்சர் கீ இருந்தால். சரியா செல்லாக்குட்டி? ஸோ அண்ட் வந்து செல்லாக்குட்டீஸ் இதெல்லாம் வந்து ரியாலிட்டியை தான் சொல்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் மன்னிச்சிடுங்க பிஃபோர்லி. ஏன்னா ட்ரூத்து நம்ம சொல்லி தான் ஆகணும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் அண்ட் வந்து அக்கா இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது 11th ரிசல்ட்டு நினச்சா. ஓடிடுச்சு இருங்க வரேன். உள்ளே போயிடலாம் இருங்கப்பா பெட்டரு. நான் மறந்து நெட் ஆஃப் பண்ணிடுறேன்ல. சரி விடுங்க அப்படியே படிச்சுக்கலாம். அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது 11th ரிசல்ட்டை நினச்சா. மேக்ஸில் எனக்கு 1 மார்க்கு 12 கரெக்டு. நெட் ஆன் பண்ணி தான் ஆக வேண்டும். 2 மார்க்கு மேபி 2 மார்க்கு 4 அட்டன் பண்ணேன். 3 மார்க்கு 2 அட்டன் பண்ணேன். 5 மார்க்கில் 5 அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னை பாஸ் பண்ணுவாங்களா? பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா? செல்லாக்குட்டி கண்டிப்பாக இவங்கள வந்து பாஸ் பண்ணி விடுவாங்க. டோன்ட் வரி. ஏன் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு நிறைய அட்டன் பண்ணியிருக்க மாதிரி தான்டா தென்படுது. அதில் ஓரளவுக்கு ஆன்சர் கீ இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. ஆன்சர் கீ இருக்குது, நீங்கள் இவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணிடுவீங்க. மற்றது எக்கோ செல்லாக்குட்டி யாரோ எக்கோன்னு கூப்பிட்ருக்காங்க. எக்கோ ப்ளீஸ் ரிப்ளை அக்கா. மேக்ஸில் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எழுதினேன். ஆனால் எல்லாமே என் இஷ்டத்துக்கு தான் தப்பாக எழுதிட்டேன். விலை பாஸ். ஆக்சுவலி எனக்கு அந்த ஸ்லாங் சிரிப்பு வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை செல்லாக்குட்டிஸ். செல்லாக்குட்டி மேக்ஸில் நீங்கள் எப்படி இஷ்டத்துக்கு எழுதுனீங்கன்றதே எனக்கு லைட்டாக பீதி ஆகுது. பட் ஓரளவுக்கு நீங்கள் கண்டென்ட் எழுதிட்டு ஒரு ஃபார்முலாவை எழுதுறது இல்லைனா ஏதாவது ஹென்ஸ் ப்ரூவ்டு சரிபார்க்கப்பட்டது இது ஈக்குவேஷன் 1 2 சரிபார்க்கப்பட்டது ஏதாவது ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடலாம் செல்லாக்குட்டி. இல்லை அந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் பயம்தான். பட் மற்றபடி நீங்கள் அந்த கொஸ்டினை ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க, சால்வ் பண்ணி வந்திருக்கீங்க. ஆனால் ஆன்சர் வரல அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டினாக இருந்தால் 1 மார்க் கொடுப்பாங்க. இல்லை ஃபார்முலா எழுதிருக்கீங்கன்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு அதான்டா. இப்போ நம்ம வேறு சப்ஜெக்ட்னால் ஓரளவுக்கு கதை அடித்தா கூட நம்ம வந்து ஆன்சர் ரிலவெண்ட்டாக இருந்தால் மார்க் போட்டுருவாங்க. மேக்ஸில் வந்து அது கொஞ்சம் நம்மளுக்கு ஆன்சர் கீ இருக்கணும்டா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் திருப்பி யோசித்து பாருங்கள், ஓரளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு. சரிங்களாடா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது 10th ஸ்டூடெண்ட்டை 10th ஸ்டூடெண்ட்லாம் போட்டிருக்கேன்டா. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றுத்துக்கும் பயப்படாதீங்க செல்லாக்குட்டி. நாளைக்கு காலையோட முடியுது அந்த பயம்லாம் தூக்கி போட்டுருங்க. அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நிறைய மார்க்கே எடுப்பீங்க செல்லாக்குட்டி. நானும் அதே தான் ப்ரோ. நிறைய பிள்ளைங்க என்னைய பையனே நினச்சிட்டாங்க போல். அக்கா நான் 10th மார்க்கு தான் அக்கா வருது. 10 மார்க் தான் அக்கா வருது. பாஸ் பண்ணுவாங்களா? எந்த சப்ஜெக்ட் கேட்குறீங்கன்னு தெரில செல்லாக்குட்டி. ஸோ வந்து 10 மார்க் ஒரு 12 13 அப்படி கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. அதாவது பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்களே ஒன்று அசியூம் பண்ணிக்கிறீங்க, இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தான் மார்க் போடுவாங்க, இது இவ்வளோதான்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் அதில் நிறைய ஆன்சருக்கே எழுதிருப்பீங்கடா. உங்களுக்கு அந்த பயத்தில் வந்து அப்படி தோணுதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் வந்து நிறைய ஆன்சருக்கு எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு பயத்தில் ஐயோ நம்ம இது எழுதலை. ஆனால் டீச்சர்ஸ் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அது ஆன்சருக்கே ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். அது இருந்தால் மார்க் வந்துடும். அதனால் நீங்கள் 10 12 கிட்ட வந்துட்டீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க செல்லாக்குட்டி. பயப்படாதீங்க.
ஸோ அந்த பிள்ளைக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே தான் ப்ரோன்னு சொல்லிட்டு. சரிப்பா 2 பேருமே பாஸ் ஆயிருவீங்க, ஒரி பண்ணாதீங்க. அண்ட் ஆமாம் ப்ரோ, பயமாக இருக்குது. பயப்படாதீங்க செல்லா குட்டீஸ், ரொம்ப பயப்படாதீங்க. ஆக்சுவலி நீங்கள் 10th முடிச்சுட்டு 11th வந்திருக்கீங்க. அதனால் வந்து நம்ம அதையே ஒரு பெரிய தடையே தாண்டி வந்துட்டோம். அதனால் வந்து 11th முடிச்சுட்டு அழகாக 12th போயிடுவோம். எதுக்கும் பயப்படாதீங்க. இப்போ பாருங்கள், பயமாக இருக்குன்னு சொல்கிற பிள்ளைங்க எல்லாமே நாளைக்கு நிறைய மார்க் தான் எடுக்க போகிறீங்க. அப்போ இருக்கு பாருங்கள், பிச்சு போடுறாங்களே எல்லாரையும். ஸோ அதனால் வந்து நல்ல மார்க் தாண்டா வரும். அண்ட் வந்து ப்ளீஸ் ரிப்ளை மை கமெண்ட். 11th மேக்ஸில் 18/90 தான் வருது. ஓ சாரி, மேக்ஸில் 25 எடுத்தா பாஸோ? அப்போ கீழே யாரோ ஒரு பிள்ளைக்கு வேறு ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகமே ஓ ரைட் அவங்க ஃபிசிக்ஸ் கேட்டாங்க. ரைட் வருது. பாஸ் போடுவீங்களா சொல்லுங்கள், பாஸ் போடுவாங்களா சொல்லுங்கள் ப்ளீஸ் ஆல் ரிக்வெஸ்ட். செல்லா குட்டி, நீங்கள் இன்னும் ஓரளவுக்கு ஒரு 20-21 கிட்ட நெருங்கிட்டிங்கன்னா வந்து பாஸ் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கும் 20 மார்க் நெருங்குற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பயத்தில் 18ன்னு எதை வச்சு கூட்டிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஆன்சர் கீ நல்லா செக் பண்ணிங்கனாலும் தெரியல. அதனால் ஆன்சர் கீயை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும்பா கண்டென்ட்டு கண்டிப்பாக பேப்பருக்குள்ளே. நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க, ஒரி பண்ணாதீங்க. சரியாடா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து அக்கா, நான் மேக்ஸில் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணி ஃபார்முலாக்கா எழுதியிருக்கேன், சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஆனால் ஆன்சர் தப்பா. செல்லாக்குட்டி, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டெப் மார்க் வந்து டெஃபினட்டாக கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, எல்லாமே சால்வ் பண்ணிட்டீங்க, ஆனால் ஆன்சர் தப்பாக வருதுன்னா அந்த ஆன்சருக்கு மினிமம் 1 ஆர் ஆஃப் மார்க் தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க ஆன்சர் கீ பொறுத்த அளவுக்குமே. மற்றபடி நீங்கள் சால்வ் பண்ண அந்த ஸ்டெப்புக்கு டெஃபினட்டாக மார்க் இருக்கும். அதனால் ஒரு 2 மார்க் எடுத்தீங்களா, ஆன்சர் தப்பாச்சு, ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணிட்டு டெஃபினட்டாக 1 மார்க் கொடுப்பாங்க. 5 மார்க் எடுக்கிறீங்களா, 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிட்டு 4 மார்க் கொடுப்பாங்க. அதனால் சம்மில் ஆன்சர் தப்பானா அதுக்கு ஒரி பண்ணாதீங்க, மற்றபடி மித்ததுக்கு கண்டிப்பாக மார்க் வந்துருச்சு. எல்லாம் குட்டி ஒரி பண்ணாதீங்க. அக்கா வீடியோ போடுங்க ப்ளீஸ், 11th நான் பயமாக இருக்கு அக்கா, ப்ளீஸ் செல்லா குட்டி, உங்களுக்காக தான் போடுறதே. டோன்ட் வரிடா, வந்துட்டேன் ஃபார்முக்கு வந்துட்டேன். மீனாட்சி போடுறேன்டா, கண்டிப்பாக போட்டாச்சு. அண்டு என்னாலும் தமிழ் எக்ஸாமில் 23 மார்க் தான் வருது. டோன்ட் வரி செல்லா குட்டி, 23 தானே, இன்னும் 2 மார்க் கிட்ட தானே, கண்டிப்பாக இழுத்து பிடிச்சி போட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரி பண்ணாதீங்க. ஸோ இது ஓவரால் கமெண்ட் இவ்வளோ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெட்டை ஆன் பண்ணால் தான் மீதி கமெண்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ ஓவரால் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். செல்லா குட்டி சொன்ன அளவுக்கு எல்லாருமே பாஸ் தான் ஆவீங்கடா, எதுக்குமே பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தெரியுதுங்களா? ஸோ அண்ட் வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்குங்கடா. இருங்க ஒரே ஒரு செகண்டு, வெப்சைட் மட்டும் திருப்பி ஒரு டைம் பார்த்துக்குங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள், HTTPS ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குங்க ஒரு டைமு. நாளைக்கு நான் இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க்லேயுமே கொடுத்துட்றேன் மறக்காமல். அண்ட் இப்போதைக்கு ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு ஒன்று செக் பண்ணிட்டு வந்துடலாமா? டிஜியில் போயிட்டு இருங்க, டிஜி வெப்சைட்டில் போகலாம், இல்லைனா டிஎன் ரிசல்ட்டில் கூட போகலான்டா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்ஸ் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு மனசு ஆறுதலுக்கு. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டா அது www.result.nic. இருக்குல்ல, ஸோ அதில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பர், அது வரைக்கும் பாருங்கள். உங்களோட ரிசல்ட் வந்து 14th மே காலை 9:30 AM கடா. ஓகே, எல்லாமே அப்டேட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சுரா. அப்போ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு அந்த மவுஸ் பொத்தானி டக்குன்னு அவங்க டச் பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்துடும். ஓவரால் வந்து செம்ம ரிசல்ட் தான் வரப்போகுது. எல்லாருமே பாஸ் ஆயிடுவீங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன ரிசல்ட் வந்தாலுமே வி ஹாவ் சொல்யூஷன். ஸோ அதனால் டோன்ட் வரி செல்லா குட்டீஸ். காட் பிளஸ் யூ, ஆல் த வெரி பெஸ்ட். மை ப்ரே இஸ் ஆல்வேஸ் வித் யூ. என்ன பயமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் நல்ல நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு உங்களுடைய ரிசல்ட் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட்.